ஆண் பெண் பால் வேறுபாடு இல்லாம விரும்பி பாக்குற ஒரே விளையாட்டுனா அது கிரிக்கெட் தான். ஆனா அந்த கால பகுதியில சர்வதேச கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான் டெலிவிஷன்ல முக்கியத்துவம் அதிகமா இருந்துச்சு. ஆனா 2008ஆம் ஆண்டு அந்த நிலைமை மாறிச்சு. அண்டர் 19 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் எல்லா டெலிவிஷனோட கவனத்தையும் ஈர்க்க ஆரம்பிச்சது. அதுலயும் இந்திய அணியோட 18 வயதையான ஒரு இளைஞர் ஆஸ்திரேலியா போன்ற கிரிக்கெட்டர்களை கிரிக்கெட்ல தடுத்தாடுறது, களம் காண்றது உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வியப்பு கொடுத்துச்சு. சச்சின் சாதனையை முறியடிக்க இந்திய அணியில ஒருவராலையும் முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல சச்சினின் சாதனைகளையும் தகர்த்தெறிந்த தனக்கான ஒரு இடத்தை நிலைநாட்டி கொண்ட அவர் சச்சினின் ரசிகன் விராட் கோலி. 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி வாகை சூடியது. அன்னைக்கு கோலியின் கரங்கள் வெற்றி கோப்பையை ஏந்தும் போது யாருக்கும் தெரியாது இந்திய கிரிக்கெட் அணியின் எதிர்காலமே இவர்தான். கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நிச்சயமா விராட் கோலியை வரைக்க ஒரு காரணம் இருக்காது. அதுக்கு காரணம் விளையாடினா இவரை போல விளையாடணும் அப்படின்ற ஒரு முன்னுதாரணத்தை செதுக்கி வச்சிருக்காரு விராட் கோலி. அவர் மட்டையோட மைதானத்துக்கு இறங்கும் போதே எதிரணி உஷாராயிடுவாங்க. கோலியின் ஒவ்வொரு சதத்திலும் பல சாதனைகள் முறியடிக்கப்பட்டிருக்கு. தன்னோட உயிருக்கு உயிரான தந்தையின் சடலம் வீட்டில் இருக்க கிரிக்கெட் போட்டியில பங்கு பெற்றுக் கொண்டவர் தன் தந்தையின் கனவை நிறைவேற்றி மகனாக மட்டுமில்லாம நல்லதொரு நம்பிக்கை கிரிக்கெட் வீரனாக அந்த இந்திய கிரிக்கெட் குழுவுக்கு அவர் ஆற்றிய சேவை அளப்பரியது. கிரிக்கெட் மீது இருக்கும் நேசத்தையும் தந்தை மீது இருக்கும் பாசத்தையும் நிரூபிச்ச தருணம் அது. விராட் கோலியின் தந்தையின் மரணத்தின் பின் அவரது ஆட்டம் இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. 2008ஆம் ஆண்டு 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பை வென்ற பிறகு எப்படியாவது இந்திய கிரிக்கெட் அணியில சேர வேண்டும் என்ற ஆர்வம் விராட் கோலியை தொற்றிக் கொண்டது. அந்த நேரம் இந்திய அணியில டெண்டுல்கர், யுவராஜ், தோனி, ஷெவாக் போன்ற நட்சத்திரங்கள் துடுப்பாட்டக்காரர்களா கலக்கி கொண்டிருந்தாங்க. இப்படியே 4 மாதங்கள் கடந்த நிலையில இந்திய அணியின் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரரான ஷெவாக்கு ஓய்வளிக்கப்பட்டு அதற்கு பதிலா விராட் கோலிய அந்த இடத்துக்கு தெரிவு செய்தாங்க. முதல் போட்டியில தொடக்க ஆட்டக்காரரா களமிறங்கினார் கோலி. ஆனா அந்த போட்டியில இந்திய அணி பின்னடைவை சந்திச்சது. கோலியாலையும் ஷெவாக்கோட இடத்தை நிரப்ப முடியல. இதனால வீரேந்திர ஷெவாக் போன்ற அனுபவம் மிக்க வீரர்களுக்கு பதிலா ஒரு சிறுவனை இந்திய அணியில சேர்த்து கொண்டது தவறு என்று ரசிகர்கள் விமர்சிச்சாங்க. அடுத்தடுத்த தொடர்கள்ல தன்னை நிரூபித்துக் கொள்ளலாம் என எதிர்பார்த்து கொண்டிருந்த கோலிக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. ஒரு வருடம் அணியில இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார். தோற்றேன் என்று சோர்ந்து விடாமல் மீண்டும் இந்திய அணிக்குள் நுழைய வேண்டும் என்ற கனவோடு கடுமையாக உழைத்தார் கோலி. இதனால் ஒரு வருடத்தின் பின் மீண்டும் இந்திய அணியில் இடம் பிடித்துக் கொள்கிறார் விராட் கோலி. 2009 தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற சாம்பியன் கோப்பை தொடரில் விராட் கோலி இந்திய அணிக்கு கிடைத்த பொக்கிஷம் என்பதை நிரூபித்தார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியில் முன்னணி வீரர்கள் ஆட்டமிழந்துவிட தனிநபராக களத்தில் கலக்கினார் விராட் கோலி. இந்த போட்டியில் 79 ரன்ஸ்கள் எடுத்த விராட் கோலி ஆட்ட நாயகனாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனால் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கோலியை தேடி வர ஆரம்பிச்சது. அவரது அதிரடி ஆட்டம் மற்றும் அர்ப்பணிப்புக்காகவே ரசிகர்கள் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இந்திய அணியில் நட்சத்திர வீரராக இருந்தவர்கள் சேசிங்ல ஜொலித்ததில்லை. ஆனா கோலி மாறுபட்டவர் தான். எப்படிப்பட்ட ஸ்கோருக்கும் ஏற்றவாறு பேட்டிங்க மாற்றிக்கொள்ளக்கூடியவர். இந்திய அணிய அதிகம் சீண்டும் ஆஸ்திரேலிய அணியையும் அவர்கள் பாணியிலேயே சீண்டுபவர் விராட் கோலி. இது அவரோட துணிச்சலை வெளிப்படுத்தினாலும் ஆக்ரோஷமானவர் என்கின்ற விமர்சனத்திற்கும் ஆளானார். விமர்சனங்களை கண்டு கோலி ஒருபோதும் பின்வாங்கறதில்லை. தனது ஆட்டத்தால அத்தனை விமர்சகர்களுக்கும் பதில் சொல்லி தவிடுபொடியாக்குவார் விமர்சனங்களை. 2011ஆம் ஆண்டு உலக கோப்பை தொடரில் இந்திய அணியில் மிக முக்கிய வீரர்களில் ஒருவராக விராட் கோலி திகழ்ந்தார். வெளிநாட்டு மண்ணில் என்ன மாய மந்திரம் செய்து வச்சிருக்காங்களோ அங்கு போனால் சதமடிக்கவே வாய்ப்பில்லை என்கிற நிலைமையை மாற்றியமைத்தவர் சச்சின். ஆனால் இன்று சச்சினையே முந்திக் கொண்டுள்ளார் விராட் கோலி. சச்சினின் சாதனை எல்லாம் சர்வ சாதாரணமா முறியடிச்சிட்டாரு. இந்திய அணி திணறும் நிலையில தனிநபராகவே இந்திய அணியை மீட்டெடுத்தவர் கோலி. கிரிக்கெட்டுக்காக தன் உடலையும் கட்டுக்கோப்பாக வைத்திருக்கக்கூடியவர் தான் அவர். தோனி தலைமை பதவியிலிருந்து விலகும் போது இளம் அணிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் கோலி. சவாலான அந்த பொறுப்பையும் சாதனையாக மாற்றிக்கொண்டார். 2023ஆம் ஆண்டு கிரிக்கெட் உலக கோப்பையின் ஆட்டக்காரராக தேர்வு செய்யப்பட்ட கோலி அன்று இந்திய அணியின் தோல்விக்கு காரணம் என்று ரசிகர்களால் முணுமுணுக்கப்பட்டார். ஆனால் இன்று தனது கடின உழைப்பால் கோலி இருந்தால் வென்று விடலாம் என்கின்ற நிலைமையை உருவாக்கி இருக்கிறார். தி கிங் கோலி பத்தி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல பார்த்தோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவுல உங்களை சந்திக்கிறேன்.